நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்பர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளாஃபில் வடை, அதாவது கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு தான் இந்த வடையை பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வெரி ஈஸியாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போது நம்ம இந்த ஃப்ளாஃபிலுக்கு தேவையான கடலை ஒரு 300 கடலை, ஒரு 300 கிராம் இருக்கும். திட்ட இது 20 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். இந்த கடலையை நல்லா 4 நட கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். ஃப்ளாஃபில் வடைக்கு நம்ம 20 மணி நேரம், 24 மணி நேரமும் ஊற வைப்பாங்க. நம்ம 20 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். சரிங்களா? இதை நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி, வெங்காயம் மீடியம் சைஸ் 2 வெங்காயம், 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய். இப்போ நம்ம மல்லித்தலை எடுத்துக்கிறோம், கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா, சரிங்களா? கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சிக்க போகிறோம். இதோட 3 மிளகாய், இந்த வெங்காயத்தெல்லாம் ஒரு ட்ரிப்பில் அரைச்சிக்கிறோம். இதோட மல்லித்தலையும் வச்சு நல்லா குறைன்னு அரைச்சிக்கிறோம். சரிங்களா? நம்ம இந்த மாதிரி நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கும். நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட என்ன பண்ண போகிறோம்னா ஜீரகம் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் போல் சோடா மாவு, சரிங்களா? கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூனு சேர்த்துங்க. பேக்கிங் சோடா ரொம்ப சேர்த்து வேண்டாம், 1/4 ஸ்பூனு போதும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், தேவையான சால்ட்டு. இதை என்ன பண்ணுறோம், நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பூன் வச்சு பரட்டி விடுங்க. சரிங்களா? நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி எடுத்துக்கிட்டோம். இப்போ 4 சைடும் சால்ட்டு மிக்ஸ் ஆகிட்டு, இப்போ என்ன செய்கிறோம், நம்ம ஃப்ளாஃபில் சுட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் போல் இதில் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இந்த எள்ளை சேர்த்து நல்லா கலரி விடுங்க. சரிங்களா? நல்லா இது மாதிரி நல்லா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். நல்லா ஆயில் சூடாகட்டும். இப்போது நம்ம அரைச்ச இந்த மாதிரி மாவை எடுத்து, சரிங்களா, இந்த மாதிரி க்ளோஸில் ஆயில் தடவி வச்சுங்க. இப்படி அமுக்கிங்க. சரிங்களா? இப்படி அமுக்கி இப்படி ரவுண்டு ஷேப்பாக வச்சுக்கிட்டு, இப்போ மேலே என்ன பண்ணுறோம், எள்ளு, சரிங்களா, இந்த மாதிரி எள்ளை வச்சு இப்படி தட்டி இந்த கைக்கு மாற்றிட்டு இப்படி சைடில் போடுங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி வைக்கிறோம், லைட்டாக ஒரு அழுத்து. இந்த ஷேப்பு, ஃப்ளாஃபில் ஷேப்பு இப்படி கொண்டுட்டு வரணும். சரிங்களா? மேலே கொஞ்சம் போல் எள்ளு, இது மாதிரி லைட்டாக இருந்தால் போதும். அப்படியே இந்த கைக்கு மாற்றி சைடில் போட்டுங்க. இதே மாதிரி தான் போட போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த ஷேப்பு இதே மாதிரி வரணும். மேலே கொஞ்சம் போல் எள்ளு இது மாதிரி டச் பண்ணி போட்டால் போதும். சரிங்களா? இது சைடில் போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், மெல்லமாக பெரட்டி விட்டுக்கிறோம். சூப்பராக வருது. சரிங்களா? இதே மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம். ஃப்ளாஃபிலுக்கு கலர் மெயின். அந்த வடை கலர் வந்ததும் எடுத்துடணும். இப்போ எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் நல்லா வெந்துருச்சு. இந்த கலர் இருந்தால் போதும். சரிங்களா? அப்படியே இதில் போட்டுக்கிறோம். இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இதையும் போட்டுக்கிறோம். சரிங்களா? எப்படி இருக்க வருங்க, இந்த ஷேப்பு இப்படி வரட்டும். சரிங்களா? மேலே லைட்டாக எள்ளை இப்படி டச் பண்ணி போடுங்க. சரிங்களா? அப்படியே இந்த கைக்கு மாற்றி இப்படி சைடில் போடுங்க. இப்போ எல்லாமே நான் அதே மாதிரி தான் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? பாருங்க, என்ன கலரை பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். ஃப்ளாஃபில் கலர் இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? நான் போட எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அப்படியே போட இப்போது ஃப்ளாஃபில் போட்டு எடுத்தாச்சு. சரிங்களா? இது ஃபைனலாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த 4ம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஃபைனலாக போட்ட 4 வடையும் வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கிறோம், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது உங்களுக்கு ஃப்ளாஃபில் நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தான் காட்டுறேன்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்குங்க. வெரி ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த கொண்ட கடலையை ஃப்ளாஃபியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.